கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க சனி பகவான் பாத சனியா இருந்தார். பாத சனியா இருந்தவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். சனியை பத்தி டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்க. ஆனா எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இப்போ நீங்க போடுற உழைப்பு அப்படின்ற மூலதனம் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமா கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க சனி பகவான் பாத சனியா இருந்தார். பாத சனியா இருந்தவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். பாத சனியா இருந்தவர் வக்ரகதி அடைஞ்சார். சனியை பத்தி டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்க. ஆனா இப்ப பாத சனியா இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம சனியை பார்த்து பயந்து 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 தான் செய்யணும். பெரிய லெவல்ல பயப்படணுமா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சனியே பாத சனியா தாங்க இருக்காரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிணறு அப்படின்னா முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் கால்வாசி கிணறு தான் தாண்ட வேண்டியிருக்கு. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மிக அருகாமையில் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம சனியை பத்தி பெருசா கவலை பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. பியாண்ட் தட் சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை கொடுக்கணும். எந்தெந்த விதத்துல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா ஃபேமிலியில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல பொதுவாக பாருங்க, குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னாலே நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நம்மளோட தொழில்ல. ஆனா இப்ப நீங்க அப்படின்னா யோசிக்க கூடாது. குடும்பம் ஒரு சைடு, தொழில் ஒரு சைடு. குடும்பத்துல பிரச்சனையா, இந்த பிரச்சனை எங்கத்தையோட விட்டுருங்க. தொழில் செய்யற இடத்துல போயிட்டு அதை குழப்பிக்கிறது, அதை நினைச்சு யோசிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதுக்கே. அதாவது கிருஷ்ண பரமாத்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எந்த காரியமும் காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட ஒரு முறை சொல்லியிருப்பார். அது ஒரு பெரிய கதை. அது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக அந்த எந்த ஒரு விஷயமும் ஒரு காரணம் இல்லாம நடக்குதுல்ல, அந்த காரணத்தினோட முடிவு, அந்த விஷயத்தினோட முடிவு இறுதியா நல்லதுதான். நல்லதுதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைங்க. நல்லதுதான் நடக்கும். பெருசா போட்டு அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இதாயிடுமோ, ஏதாயிடுமோ, அந்த குழப்பமே வேண்டாம். புரியுதுங்களா? அப்ப குடும்பத்துல எந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னாலும் நல்லபடியா அம்மா இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க கணவன் கிட்ட சொல்றதா இருந்தாலும், மாமனார் கிட்ட மாமியார் கிட்ட யார் சொல்றதா இருந்தாலும், அதுக்கு மேல எனக்கு தோன்ற என்னோட ஒப்பீனியன், எனக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கோ, என்னோட ஐம் ஜஸ்ட் சேயிங் மை ஒப்பீனியன். பியாண்ட் தட் டெசிஷன் இஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுங்க. முடிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கம்மி. பொதுவாக பாருங்க, உங்களுக்கு சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 1 and 12. அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப இது பாருங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்குள்ள பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். பொதுவாகவே இந்த கும்பம் மகரம் இதெல்லாம் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பியாண்ட் தட் பாருங்க, உங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. சனியினோட நெகட்டிவ் பத்தியே நிறைய பேர் சொல்லுவாங்க. சனியினோட பாசிட்டிவிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா 4 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா சனிக்கு பிடிக்காது. அதிகப்படியான ஈகைத்தன்மை. யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்க, இப்ப நம்ம ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். பஸ்லாம் உட்காந்துட்டு போறோம் அப்படின்னா யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க, எல்லாரும் எழுந்துக்க மாட்டோம். யாராவது ஒருத்தவங்க எழுந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு எவ்வளவு தூரம்னாலும் நின்றுட்டே வருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கும். இல்லைன்னா அது பெரும்பாலும் மகரமா கும்பமா இருக்கும். அவங்களுக்குலாம் இயற்கையாவே இன்பில்ட்டாவே அந்த ஈகைத்தன்மை, நல்ல குணங்கள் அப்படின்றது உண்டு. இதெல்லாம் சனியினோட காரகத்துவம். புரியுதுங்களா? சனியினோட காரகத்துவம் நிறைய இருக்கு. நிறைய நெகட்டிவ் நிறைய பேசியிருப்பாங்க. பாசிட்டிவ் இது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எங்கன்னா போயிட்டு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட டிமாண்டே பண்ண மாட்டாங்க. அதுவும் சாதாரண இப்ப நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸா இருக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு கீரை வாங்கும்போது ஒரு அம்மா கீரை கட்டு 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்க, நான் பெருசா என்னம்மா வெளியில 20 ரூபாய் விற்குது, நீ என்ன 30 ரூபாய் சொல்ற, 20 ரூபாய் கொடு, 20 ரூபாய் கொடுத்தா கூட இல்லைன்னா வேணாம் அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப வீராப்பா ரொம்ப புத்திசாலியெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க பெருமளவு. யாருமே அந்த மாதிரி பேசக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அது 10 ரூபாய் கீரையானா கூட இருக்கட்டும்ங்க, அவங்க வீடு வீடா சுமந்து வியாபாரம் பண்றாங்க. ஒரு விஷயம். நமக்கு அந்த 10 ரூபாய் சாதாரண விஷயம். அவங்களுக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம நல்லவங்களா இருந்தா மட்டுமே போதுமானதுங்க. நம்மளுக்கு நல்லதே நடக்கும். சரி, பியாண்ட் தட் என்னோட அட்வைஸ். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ண மாட்டேன். கேட்கவும் மாட்டேன். என்னவோ அதே மாதிரி நம்ம ஒரு கேப் புக் பண்றோம். அவங்க அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளா ஒரு 20 ரூபாய் குடுக்கலாம். இப்ப நம்ம இப்படி சொல்லும்போது ஒரு சிலர் போடுவீங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு வசதி இருக்கு, நீங்க குடுக்கலாம். நாங்க போய் எங்க குடுக்க முடியும்? நாங்க என்ன பணம் மிஷினா வச்சுட்டு இருக்கோம்? இல்ல நாங்க பணத்த அறுவடை பண்றோமா? ஒண்ணும் இல்ல. இல்லையா? நாங்களும் கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் கத்தி, 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 கத்தி தண்ணிய குடிச்சு, குடிச்சு பேசி, பேசி தான் சம்பாதிக்கிறோம். இல்லைங்களா? இல்ல பரிகாரம் ₹1,00,000 கட்டு, ₹2,00,000 கட்டு அப்படின்னு சொல்றோமா? அதெல்லாம் கிடையாது. சோ எல்லாருமே அவங்கவங்க பார்த்து கஷ்டப்படுறாங்க. ஏமாத்துறவங்க நல்லா இருப்பாங்க. அது வேற. ஆனா அதுக்கு பின்னாடி அனுபவிப்பாங்க. அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க. அவங்களோட வம்சம் நல்லா வாழாது. நேர்மையா சம்பாதிக்கிறவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க.
அவங்களோட வம்சமும் நல்லா இருக்கும். பூமி உள்ள வரைக்கும் அவங்களோட வம்சத்துக்கு சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பஞ்சம் இல்லாம இருக்கும். புரியுதுங்களா? இறை வழிபாடு இருக்க குடும்பம், நேர்மையா இருக்க குடும்பம் கஷ்டப்படலாம். ஆனா வந்து பாருங்க, பஞ்சம் அப்படின்றது வந்துராது. தாரித்தரியம் அப்படின்றது வந்துராது. ஆக இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம செய்யணும். கவனம் அப்படின்றத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால இயன்றது செய்யணும் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால நமக்கு வந்து பாருங்க தேவையில்லாத விரயங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்றோம் அப்படின்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வரவே வராது. அட போயா காலையில வந்து ரூ. 20 அந்த அம்மா கிட்ட கோச்சியாடி வாங்கணும், டிமாண்ட் பண்ணி வாங்கணும், பார்கெயின் பண்ணி வாங்கணும். ரூ. 20 தொலைஞ்சிச்சேயா, ரூ. 20 இங்க வேஸ்டா போயிடுச்சேயா அப்படின்ற நிலைமை வராது. புரியுதுங்களா? ஸோ ட்ரை டு டூ தட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவன் 2ஆம் பாவத்துல இருந்து இவனோட பார்வை அப்படின்றது வந்து பாருங்க, விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறான், சுகஸ்தானத்தை பார்க்குறான். ஐயோ என்னப்பா என்னோட கம்ஃபர்ட்டை விட்டு உழைக்கிற மாதிரி இருக்குப்பா, எவ்வளோதான்ப்பா உழைக்கிறது, முடியலப்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஆனா எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இப்போ நீங்க போடுற உழைப்பு அப்படின்ற மூலதனம் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டா இருக்கும். மறந்துடாதீங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாங்க கஷ்டப்படாம கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. அப்படின்றத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. பிலீவ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பும் சாதாரணமா தான் தோணும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு உடல் சார்ந்து சின்ன சின்ன உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மா ரீதியான நம்மளுக்கு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மா ரீதியான லைட்டா மன உளைச்சல் இது எல்லாமே ரொம்ப கம்மி இம்பேக்ட் தாங்க. பட் இருந்தாலும் சொல்றோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து யோசிக்க வேண்டாம். ப்ராப்பரான வைத்தியம் பண்ணா போதுமானது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவத்துல சனி பாத சனியினோட பார்வை. நம்ம வந்து வண்டி, வாகனம்லாம் ஓட்டும்போது, அதாவது 2 வீலர், 4 வீலர்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸா ஓட்டுங்க. நான் சூப்பரான வந்து ஒரு டிரைவிங் ஸ்கில் தெரிஞ்ச பெர்சன்ங்க. நான் படுத்துட்டே கூட பந்தாவா கார் ஓட்டுவேன். அதனால நான் டிவி பாட்டுன்னு ஓட்டுறது என்ன இருக்கு? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான்லாம் எவ்ளோ பெரிய விஷயத்தையும் அசால்ட்டா அடிப்பேன். சனி அத விட அசால்ட்டா அடிப்பான். புரியுதுங்களா? அப்ப சனிக்குன்னு உரிய மரியாதைய நம்ம குடுக்குறோம். அப்ப நம்ம டிராவல்லாம் பண்ணும்போது காஷியஸா டிராவல் பண்ணுங்க. பெரிய லெவல்ல இல்ல, சின்ன லெவல்லயானும் டிவி பார்த்துட்டே பண்றது, ஃபோன வந்து ஹெல்மெட்குள்ள வச்சுட்டே பண்றது, ஹெல்மெட் வந்து முழு ஹெல்மெட் போடாம ஆஃப் ஹெல்மெட் போடுறது, ஹெல்மெட்ட வண்டியில போட்டுட்டு அதாவது நம்ம வந்து பாருங்க நெறைய பேர் வண்டியில ஒரு செயின் போட்டு கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. போலீஸ் அங்க நிக்கிறான்னா எடுத்து வந்து தலையில மாட்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க. நம்மளோட சேஃப்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ட அவங்க புடிக்கிறதெல்லாம். அவங்க புடிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கலாம். அத பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இப்ப நம்மளோட சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்றத நெனச்சுக்கோங்க. பிரதானம் அப்படின்றத நெனச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்த சனி, பாத சனியா இருந்து பார்க்குறார். நம்ம எந்த தொழில் செய்றோம் அப்படின்னாலும், அந்த தொழில்ல லாபம் வரும். ஆனா, அந்த தொழில்ல நம்ம என்ன நினைப்போம்? நான் வந்து இந்த பொருள வியாபாரம் பண்ணா ரூ. 100க்கு வியாபாரம் பண்ணேங்க. ரூ. 80க்கு இந்த பொருள வியாபாரம் பண்றேன்னா, வியாபாரம் பண்றதே வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, வீணா போய் நான் தூக்கி போட்டா கூட பரவால்ல. இந்த மைண்ட் செட்ட மாத்திக்கோங்க. ரூ. 100 பொருள் ரூ. 80க்கு வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதா? ரூ. 50க்கு வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதா? தாராளமா குடுங்க. மீதி ரூ. 50 எனக்கு வீணா போதே, வீணாவே போவாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அனுபவமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஈகையா, உங்களோட நல்ல கர்மாவா வரும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். நல்ல விதத்துல, பாசிட்டிவ் விதத்துல அப்படின்றத மறந்துறாதீங்க. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க போதுமானது. இந்த சனி வக்ர நிவர்த்தி அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்குமே உங்களுக்கு சனி நல்லது செய்வாரு. நல்லது மட்டுமே செய்வார். வாழ்த்துக்கள்.